வணக்கம் நண்பர்களே. டியூட் இந்த படத்தோடைய அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு மைத்ரி வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கேரியரில் டியூட் வந்து டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஜென்சி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அதே நேரம் பல மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தாலும் கூட இந்த படம் வந்து 100 கோடி அடிக்கிறதுக்கு தவறியதில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து தொடர்ந்து 3 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 crore கொடுத்துருக்காரு. கோலிவுட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு ஹீரோ தொடர்ந்து 3 படம் 100 crore கொடுத்துருக்கிறது இதுதான் வந்து முதல் முறை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளாக் பஸ்டரை தொடர்ந்து 3 படத்தை வந்து கொடுத்ததில்லை அப்படிங்கிறத உண்மை. அதே நேரத்தில் பிரதீப்போடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. இவருக்கு அடுத்தடுத்தது பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி லைனப் ஆல்ரெடி வந்து லைனப்பில் இருக்குது. இப்போ அதிகமாக வந்து லைனப் ஆகுது. சரி, இவருடைய இந்த தொடர்ந்து 3 பிளாக் பஸ்டர் 100 crore சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை வருமானு பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. பட் சிவகார்த்திகேயன் மட்டும் சொல்ல முடியாது. ஸோ டயர் 2 உடைய ஹீரோஸ்லேயே வந்து நிறையா மாற்றங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் 3 படங்களை வச்சு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. இதே மாதிரி தான் கார்த்தி வந்து பருத்தி வீரனில் ஆரம்பித்து 3 படங்களை ஹிட் கொடுத்து அப்புறம் அவருக்கு ஃப்ளாப் ஆகி செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.